நம்ம ஒரு புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சீரீஸில் வேர்ல்டு வைடில் இருக்கிற ஃபேமஸான மியூசிக் டைரக்டர்ஸ், மியூசிக் கம்போசர்ஸ், மியூசிஷியன்ஸை வச்சு அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்னோட ஃபேவரட் ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சார் ஏன் எனக்கு ஃபேவரட் ஆனார் அப்படின்னா, அவரோட சாங்கை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குறிப்பாக சவுண்டிங்கில். 1998 தில் சே அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் சையா சையா அப்படிங்கிற ஒரு பாட்டு, இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு சூப்பர். ட்ரெயினில் போகும்போது அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு ட்ரெயின் சவுண்டோட சேர்த்து டோல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரம் மிஷின், சிந்தசைசர்ஸ், சித்தாரெல்லாம் யூஸ் பண்ணி அந்த டைமில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் அவர் கொடுத்தாரு. 1993 திருடா திருடா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் வர பாட்டையெல்லாம் விட்டுருங்க. அந்த படத்தில் வர அந்த சவுண்ட் ட்ராக்கை கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணப்படாத ஆஃப்ரிக்கன் ட்ரம்ஸை இந்தியன் ட்ரம்ஸோட சேர்த்து இன்னும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் ட்ராக்கை நம்மளை கேட்க வச்சார். டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எல்லாம் தேடி தேடி அவரோட சாங்கில் யூஸ் பண்ணார். பட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு சூப்பர் ஹிட் சிங்கிள் வந்தே மாத்திரம் அப்படிங்கிற ஒரு சாங் எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்போம். இந்த சாங்கில் பல்கேரியன் கொயர் அப்படிங்கிற ஒரு கொயரை யூஸ் பண்ணார். இந்த பல்கேரியன் கொயர் பல்கேரியா நாட்டில் இருக்கிற சோஃபியா அப்படிங்கிற நகரத்திலேருந்து வர உமனோட ஒரு கொயர். இந்த வேர்ல்ட் ஃபேமஸ் கொயரை இந்தியன்ஸும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து வந்தே மாத்திரம் மட்டும் இல்லை, இன்னும் சில படங்கள்லாம் அவங்கள யூஸ் பண்ணாங்க. இந்தியன் மியூசிக்கை வெஸ்டர்ன் மியூசிக் கூட கலந்து நிறையா மியூசிக் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பட் இந்தியன் மியூசிக்கை வெஸ்டர்ன் மியூசிக் கூட கலந்து இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன்ஸை கேட்க வச்சது ஏஆர் ரஹ்மான் சார். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார். அவர் யார், அவர் என்னென்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.